ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லோருக்குமே இந்தியா போஸ்ட்டை பற்றி மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கோம். அதாவது சிட்டி சைடில் இருந்து நம்ம வில்லேஜ் வரைக்கும், அதாவது உங்களுடைய கிராமங்களில் கூட இவங்களுடைய ஆஃபீஸ் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேங்கிங் சர்வீஸை ரொம்ப சிம்பிளாகிறதுக்காகவும் தென் இவங்களுடைய அந்த போஸ்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறத குயிக்காக கொடுத்து முடிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன ஏரியாங்கள்லையுமே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு நேரில் கூட கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் கிடைக்கக்கூடிய அத்தனை பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இப்போ ரீசெண்ட் டைமில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் நீங்கள் மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஈஸியாகவே பக்கத்துலேயே போயிட்டு டெபாசிட் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும், விட்ரவல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இதை தவிர்த்து இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரையிலும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. தென் இதை தவிர்த்து இப்போ ரீசெண்ட் டைமில் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லோ பிரைஸில் ஜஸ்ட் 299க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கூட கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தென் ரெக்யூர்டு டெபாசிட் ஆர்டி டெபாசிட் அப்படிங்கிறதுமே பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணும்பொழுது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து பர்சனல் லோன், ஹோம் லோன் தென் லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த லோன் பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல உங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நீங்க ஹோம் லோன் இதில் எடுத்துக்க முடியும், பர்சனல் லோன் எடுத்துக்க முடியும், பிசினஸ் லோன் எடுத்துக்க முடியும், கோல்டு லோன் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தென் இதுக்கு ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறோம், குயிக்காவே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும், லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கை பொறுத்தவரைக்கும் லோன் ரெஃபரல் சர்வீஸ் அப்படிங்கிறத பண்றாங்க. அதை பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்டடான பார்ட்னரை நாங்கள் ரெஃபரல் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் இவங்களுக்கு லெண்டிங் பார்ட்னரா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபைப் இருக்காங்க, HDFC பேங்க் இருக்காங்க, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் இருக்காங்க. ஸோ இதில் ஃபைப் அப்ளிகேஷன்ல 1.5% இருந்து 2.5% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே HDFC பேங்க்ல பார்த்தீங்கன்னா 10.5% இருந்து அதிகபட்சமாக 25% per annum அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். இதை தவிர்த்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல்லையும் 11% இருந்து அதிகபட்சமாக 24% வரையிலும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா எகைன் திரும்பவும் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோனை செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஏரியா பின்கோட் தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஐ எம் நாட் எ ரோபோட் அதை டிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த அக்ரி பாக்ஸையும் அக்ரி பண்ணிட்டு ஓடிபி அப்படிங்கறதை கிளிக் பண்ணணும். இப்போ லோன் கேட்டகரியை நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா பர்சனல் லோன், ஹோம் லோன், லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி 3 லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பர்சனல் லோன் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணும்போது எகைன் நீங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஃபைப் அண்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது HDFC பேங்க் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை ப்ராப்பர்ட்டி லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ HDFC பேங்க்ல அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. பட் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைப் அப்படி இல்லைனா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருந்தால் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எகைன் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஸோ திரும்பவும் ஒரு டைம் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், இமெயில் ஐடி, ஜெண்டர், எம்ப்ளாய்மெண்ட் டைப், மொபைல் நம்பர், பேன் நம்பர், தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன, ஏரியா பின்கோட் என்ன, ஏஜ் என்ன, சிட்டி, ஸ்டேட்டு, அட்ரஸ், தென் நீங்கள் எப்படி இங்கே அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான அந்த மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ரூவல் இருக்கும் பட்சத்தில் வித்தின் ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இன்கேஸ் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு மெசேஜில் சொல்லிடுவாங்க, அவங்க ஒரு லிங்க்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அப்ரூவல் ஆகிருக்கு, மற்றபடி அதில் எவ்வளோ டென்யூர் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கிடையில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோட ஏஜென்ட் அப்படிங்கிறது டைரக்டாவே உங்களுடைய வீட்டுக்கு விசிட் பண்ணி கூட டீடைல்ஸ் அப்படிங்கிறத வாங்கிப்பாங்க. சேம் டைம் நம்ம வெப்சைட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது, நீங்க நியர்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி இதை பத்தின டவுட்ஸ் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். உங்களுடைய லோனுக்கான லீட்ஸ் அப்படிங்கிறத அங்க நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இதை தவிர்த்து டிஸ்க்ளைமரை பொறுத்தவரைக்கும் இவங்க ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய RBI ரெஜிஸ்டர்ட் பேங்க்ஸ் அண்ட் NBFC
உடைய லோன்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரெஃபரல் பண்றாங்க. மற்றபடி லோன் கொடுக்கறத பொறுத்தவரைக்கும் அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியினுடைய விஷயங்களை பொறுத்து தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அடுத்து தான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது ABCD, அதாவது ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஏஜ் 23 வயசுக்கு மேல இருந்து உங்களுடைய மந்த்லி இன்கம் 25,000க்கு மேல இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு ஸ்டார்டிங் 50,000ல இருந்து அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் சிம்பிளான டாக்குமெண்டேஷன்ல லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். இதை தவிர்த்து நிறைய இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது அப்ரூவலுக்கு இருக்கு. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் உங்களுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே சமயத்தில் 5 அப்ளிகேஷன்லையும் சேலரிடு பர்சனுக்கு மட்டும்தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலையும் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் 18,000க்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 20,000ல இருந்து அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணும்போது பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி அனைத்து ப்ரூஃப் அப்படிங்கிறதையுமே கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல சூப்பரான ஒர்க்கிங் அண்ட் கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே கேஸ், இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த இந்தியா போஸ்ட்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.